ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் போட்டுக்கிட்டு இருந்தோம். நடுவில் லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம். லைவில் உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தமான கேள்வியில் கேட்குறாங்க. நிறைய பேர் அவங்களோட ஜாதகத்தை கொடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம். சரி, இப்போ நம்ம இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இது ஒரு பொது பலன் தான். பொது பலன்னா ஒரு 20% இது எடுத்துக்கலாம். 100% எது உங்களுக்கு 100% எது உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதக பலன் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்திகளை பொறுத்து தான் மோஸ்ட்லி 100% நடக்கும். இது ஒரு 20% எடுத்துக்கலாம் நம்ம. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜூலை மாதத்தில் பொதுவாக என்னென்ன நடக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த மாதத்தில் நம்ம வங்கக்கடல் இருக்குல்ல, வங்கக்கடல் பகுதியில் பே ஆஃப் பெங்கால் அதில் ஒரு சின்ன நில அதிர்வு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இமாச்சல் பிரதேசத்தில் நில சரிவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இரவுல மழை பெய்யும். நைட் டைம்ல கொஞ்சம் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பகல் நேரத்துல வெயில் அதிகமா இருக்கும், இரவு நேரத்துல மழை பொழிவு இருக்கும். அதே மாதிரி நம்ம டெசர்ட் சொல்றோம்ல, ராஜஸ்தான் பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன நிலநடுக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல. ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் 8ஆம் பார்வையா சனியை பார்க்கிறாரு. இந்த செவ்வாய் சனி பார்வைகள் இருக்கும் போது தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த கேரளால நடந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செவ்வாய் சனி காம்பினேஷன் இருந்தப்ப நடந்துச்சு. ஸோ இதே காம்பினேஷன் திரும்ப வருது. ஸோ இதனால சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் சொன்ன விஷயங்களை அது பக்கத்தில் இருக்கணும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்காது நல்லது. இந்த மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மொஹரம் பண்டிகை வருது. உலகெங்கும் உள்ள இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அடுத்து 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு. மற்ற மாசத்துல வர அமாவாசைக்கும் இந்த ஆடி அமாவாசைக்கும் சிறப்பு. இது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது வருஷத்துக்கு ஒரு திதி கொடுப்போம். நம்ம முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தவசம் கொடுப்போம். அது கொடுக்காதவங்க, அது கொடுக்க முடியாதவங்க இந்த ஆடி மாசத்துல வர அமாவாசைக்கு கண்டிப்பா கொடுங்க. இப்ப நிறைய பேர் வந்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையினால தர்ப்பணம் கொடுக்க முடியாம திதி கொடுக்க முடியாம இருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த ஆடி மாசத்துல கொடுக்கறது நல்லது. ஆடி மாசம் வர அமாவாசையில அவங்க நினைச்சு திதி கொடுக்கறது தர்ப்பணம் பண்றது நல்லது. இந்த ஆடி மாசத்துல பொதுவாகவே இது செஞ்சுக்கிட்டு இருக்க ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுமே கூட ஆடி மாசத்துல வர அமாவாசை கண்டிப்பா தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த உள்ள வாரிசுகளுக்கு கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். முன்னோர்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அப்ப எப்ப அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னா நம்ம அவங்களை வழிபடும் போது தான் கிடைக்கும். வருஷ திதி கொடுத்தாலும் சரி, மாதம் மாதம் நிறைய பேர் திதி கொடுப்பாங்க, தர்ப்பணம் கொடுப்பாங்க, அதுவும் பண்ணுங்க. ஆனா அந்த ஆடி மாசத்தை விட்டுறாதீங்க. இதுல எதுவுமே பண்ண முடியாதவங்களுக்கு இந்த ஆடி மாசம் பெஸ்ட். அதே மாதிரி 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி பூரம் வருது. ஆடி பூரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அம்மனுக்கு வளைகாப்பு. எல்லாரும் பாத்தீங்கன்னா வளைகாப்பு வளையல் வாங்கிட்டு போய் அம்மன் கோயில கொடுப்பாங்க. எல்லா ஊர்ல இருக்க எல்லா அம்மன் கோயிலுமே சிறப்பா நடக்கும். அம்மனுக்கு வளைகாப்புன்னு சொல்றதுனால எல்லாரும் போய் வளையல் வாங்கி கொடுக்குங்க. உங்களால முடிஞ்ச அளவு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு என்னால முடியுமோ வாங்கி கொடுங்க. ஒரு டஜனா இருந்தாலும் சரி, அரை டஜனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ போய் அம்மனுக்கு வளைகாப்புக்கு வளையல் வாங்கி கொடுங்க. திரும்ப போய் வாங்கணும். கொடுக்கறதோ நீ பட்டிக்கூடாது. திரும்ப அது மறுநாள் பிரிச்சு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது திரும்ப போய் ஒரு 2 வளையல் வாங்கிட்டு வந்து மாட்டாங்க. முக்கியமா யார் பண்ணணும் அப்படின்னா குழந்தை இல்லாத பெண்கள் நிறைய பேர் இதை செய்யணும். அப்பதான் இது ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பா அடுத்த வருஷம் நீ கண்டிப்பா உங்க குழந்தையோட இருப்பீங்க. சீக்கிரமா உங்களுக்கு வளைகாப்பு நடக்கும். அம்மனோட வளைகாப்புல கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா வளைகாப்பு நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ அதனால குழந்தை இல்லாத பெண்கள், குழந்தை இருக்கிறவங்களும் சரி போய் அட்டன் பண்ணுங்க, இதை செய்யுங்க. இது முக்கியமா குழந்தை இல்லாத பெண்கள் செஞ்சா நல்ல மாதிரி. 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாகர் சதுர்த்தி வருது. 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாக பஞ்சமி, கருட பஞ்சமின்னு சொல்லுவோம். இது ரொம்ப விசேஷம். வருஷத்துக்கு ஒரு முறை வரும். அது இந்த நாகதோஷம் இருக்கு பார்த்தீங்களா, யார் ஜாதகத்துல நாகதோஷம் இருக்கோ, ராகுக்கு தோஷம் இருக்கோ அவங்கலாம் இந்த நாகர் சதுர்த்தி அன்னைக்கு ராகுக்கு எது ஸ்தலத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்றது நல்லது. நாகர் சதுர்த்தி என்னைக்குன்னா 28ஆம் தேதி. 28ஆம் தேதி நாகர் சதுர்த்தி அன்று போய் பார்த்தீங்கன்னா ராகுக்கு எது ஸ்தலத்துல இருக்க நாகத்துக்கு நீங்க ஒரு பாலாபிஷேகம் பண்றது நல்லது. இது யார் ஜாதகத்துல ராகுக்கு தோஷம் இருக்கோ அவங்க அதை செய்யுங்க. இந்த ராகுக்கு தோஷம்னால குழந்தை தடப்புறவங்க கண்டிப்பா அதை செய்யணும். அதே மாதிரி மறுநாள் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாகபஞ்சமி, கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க. இந்த நாகபஞ்சமி பத்தி நம்மளோட ஐஞ்சிருங்காப்பியம் இருக்குல்ல, ஐஞ்சிருங்காப்பியம்ல நாககுமார காவியம் சொல்லுவோம். அதுல இருக்கு இதை பத்தியான குறிப்பு. வாய்ப்பு இருந்தா போய் செக் பண்ணி பார்த்துவாங்க. அதே மாதிரி இந்த நாகபஞ்சமி அன்னைக்கு என்ன ஒரு கதை சொல்றாங்க, என்ன ஒரு புராண கதை இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு பெண் உயிரிழந்த தங்களோட அண்ணன்களுக்காக நாகதேவதைகிட்ட வேண்டி திரும்ப அவங்க அண்ணனுக்கு உயிர் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு புராண கதை ஒன்று இருக்கு. அப்ப ரொம்ப வயசானவங்க இல்லை ரொம்ப உயிருக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, அந்த அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணி உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்க, இது மாதிரி இருக்கிறவங்கலாம் இல்லை ரொம்ப ஆக்சிடென்ட் இது மாதிரி நடந்து அப்படி இருக்கிறவங்க, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, இல்லை கணவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த நாகபஞ்சமி அன்னைக்கு இந்த நாகதேவதை கிட்ட வழிபாடு வைங்க. அன்னைக்கு விரதம் இருந்து
வழிபாடு முறை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமா சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கருட பஞ்சமிங்கும் போது அந்த பெருமாள் கோயில்ல இருக்க கருடனுக்கும் துளசி வாங்கிட்டு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது வந்து சிம்பிளா பண்ணுங்க போதும், உங்க ரொம்ப பிரம்மாண்டெல்லாம் பண்ணவும் இல்லை. இந்த டேட்ல இதை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த நாகப்பஞ்சமியும் இந்த நாகர் சதுர்த்தியும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ராகு கேது தோஷம் யாரு ஜாதகத்துல இருக்கோ அவங்க இந்த நாள்ல போய் பரிகாரம் பண்றது நல்லது. மற்ற நாள்ல நீங்க பண்றதை விட இந்த நாகர் சதுர்த்தி அன்னைக்கோ இல்லை நாக பஞ்சமி அன்னைக்கோ போய் பண்ணீங்கன்னா இந்த ராகு கேது தோஷம் நீங்கும். இந்த மாதம் நம்ம 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வீடியோக்குள்ள போவோம் வாங்க. இப்போ நம்ம மேசராசியை பார்ப்போம். மேசராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கடந்த ஒரு 2-3 மாசமா பார்த்தீங்கன்னா 7 சனி ஆரம்பிச்சதுலேருந்து இந்த மேசராசிக்காரங்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்துகிட்டே இருந்துச்சு. ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒன்று தலைவலி, இல்லை கால்வலி, இல்லை வயிற்று வலி, ஏதோ ஒரு வகையில் உடல் உபாதை இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த மேசராசிக்காரங்களுக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது. ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு செவ்வாயும் நீச்சமாக இருந்தார். உங்கள் செவ்வாய் தான் உங்கள் ராசிநாதன். அப்போ அவங்க ராசிநாதன் வேறு நீச்சமாக இருந்தார். ராசிநாதன் நீச்சமாக இருந்து 7 சனி வேறு ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ அதனால நிறைய தொந்தரவுகள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. போன மாசமே செவ்வாய் மாறிட்டாரு. ஸோ இனிமே படிப்படியாக உடல்நிலையில கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். இந்த மாசம் மேசராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்க ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் இடம்ங்கிறது ஒரு நல்ல இடம், சுபமான இடம் தான் 5ஆம் இடம். அந்த இடத்துக்கு உங்க ராசிநாதனே வரும்போது இவ்வளவு நாள் நீங்க அனுபவிச்சிருந்த பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் வெளியில வருவீங்க. ஏதாவது கடன் பிரச்சனை இருந்துச்சுனாலும் சரி, இல்லைன்னா உடல் ரீதியான பிரச்சனையா இருந்தாலும் சரி, மன ரீதியான பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்படியான முன்னேற்றங்கள் இனிமே இருக்கும். அது இந்த மாசத்துல இருந்தே ஆரம்பிக்கல. ஜூலை மாசத்துல இருந்தே படிப்படியான முன்னேற்றங்கள் வந்து மேசராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்கும். சரி, 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பூர்வீகத்துல ஏதாவது ஒரு சின்ன சொத்து பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், அது இப்போ ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும் அதுக்கு. அதுவும் இந்த மலையோரத்துல இல்லைன்னா அந்த பார்த்தீங்கன்னா காட்டு பகுதியில் இந்த மாதிரி இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு, அந்த இடத்துல இருக்கு இடத்துனால ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மாசத்துல இருந்து. அதே மாதிரி நிறைய பேருக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களுக்குலாம் இனிமே அதுக்கான ரிலீஃப் கிடைக்க போகுது. இந்த உங்களுக்கு செவ்வாய் வந்து ரத்தக்காரகன்னு கூட அவர் தான். அவர் 5ஆம் இடத்துக்கு வரும்போது அது வந்து அவருக்கு நட்பு வீடு. ஸோ அதனால இந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். அதே மாதிரி நிறைய பேர் இடம் வந்து பத்திரத்தை வந்து அடகு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா இடத்த வீடை கொடுத்து லோன் வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் கட்ட முடியாமல் அவஸ்தப்பட்டு இருந்தாங்கன்னா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். அதாவது இந்த மாதம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்க போது. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதம் ஆரம்பிக்கும் மேசராசிக்காரங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாமான்னு இருக்கலாம். ஏன்னா இந்த வீட்டு அதிபதியும் அவர் தான், 7ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். 7ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரன் தான், 2ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியவர், குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடியவர். அவர் அப்போ அந்த இடத்துல இருக்கும் போது நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகும். மேரேஜ் ஆகாம இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் நிச்சயதார்த்தம் பண்ணிடுவீங்க. ஏன் அப்படின்னா இந்த குடும்ப ஸ்தானாதிபதி அவர் தான். அவரே வந்து 2ஆம் இடத்தை பார்க்குற. 10வது உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. ஸோ கண்டிப்பா மேரேஜ் ஆயிடும். இல்லை மேரேஜுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நிச்சயதார்த்தம் பண்றது, இல்லை பேசுறது, பொண்ணு மாப்பிள்ளை வீட்டு பேசுறது, இதெல்லாம் இந்த மாசம் ஆரம்பிங்க. ஸோ திருமணத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது, திருமணம் ஆகும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது நல்ல வருமானம் உண்டு. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி அவர் தானே. 2ஆம் வீட்டு அதிபதியே 2ஆம் இடத்துக்கு வரும்போது பண விஷயங்கள் இவ்வளவு நாள் ஏதாவது தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னா இப்போ அது சால்வ் ஆகும். பண விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றங்கள் வர ஆரம்பிக்கும், நல்ல வருமானம் வரும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது நல்லா பேசுவீங்க, உங்களோட பேச்சு இனிமையா இருக்கும். சுக்கிரன்னா வந்து பாத்தீங்கன்னா கலைக்குள்ள கிரகம். அப்ப இந்த சினி ஃபீல்டுல இருக்கிறவங்க, இந்த நகைச்சுவை, இந்த மாதிரி பாட்டு பாடுறவங்க, மியூசிக்ல இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல வருமானம் உண்டு, நல்ல பெனிஃபிட், நல்ல ஒரு மந்த்தாவே இந்த மந்த் இருக்கும். ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துல இருக்கு. அப்போ சுக்கிரன் வாக்குஸ்தானம், சுக்கிரனாலே ஒரு மாதிரி மயக்கிற கிரகம்னு சொல்றது. அப்போ உங்க பேச்சாலே சில பேர் மயங்குவாங்க அப்படின்னா அட்ராக்ட் ஆவாங்க, நீங்க பேசுறத ரசிச்சு கேட்பாங்க. அப்போ சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோசியர்கள், ஆசிரியர்கள், இவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் இந்த மாதம். 3ஆம் இடத்துல சூரியன் குரு. இது வந்து பாத்தீங்கன்னா இது பேரு சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க. இந்த சிவராஜ யோகம் வந்து பெர்ஃபெக்டா வேலை செய்ய போகுது. ஏன் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து 9ஆம் இடத்தை பாக்குறாங்க. சூரியனும் குருவும் 3ஆம் இடத்துல இருந்து நேரம் 9ஆம் இடத்தை பாக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானம் சொல்றது. பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி உங்களுக்கு பாக்கியாதிபதி யாருன்னா குரு, அவர் விட்டு அவரே பார்க்கிறாரு, சூரியனோட வேற சேர்ந்து பார்க்கிறாரு. சூரியன் உங்களுக்கு யோகக்காரன் வேற, 5 கூடியவர். 10வதுக்கு சூரியன் தான் தந்தைக்குள்ள கிரகம். அப்ப தந்தைக்குள்ள கிரகமும் தந்தைக்குள்ள ஸ்தானாதிபதியும் சேர்ந்து உங்களுக்கு 9ஆம் இடத்து தந்தை ஸ்தானத்தை பார்க்கும்போது அப்பாவுக்கு நல்லா இருக்கும். மேசராசிக்காரங்களோட அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சொல்லாம இருக்கு, இல்ல அவருக்கு வருமானத்துல பிரச்சனை இருக்கு, வேலையில பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த மேசராசிக்காரங்களோட அப்பாவுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம உங்களுக்கே வந்து அப்பா மூலியம் கிடைக்கக்கூடிய ஒரு சொத்து கிடைக்கும்.
ஏன்னா அப்பா மூலியம் கிடைக்கூட ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், ஏதோ ஒரு வகையில் அப்பாவோட உதவி கிடைக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நம்ம அப்பா இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு. அது இந்த மாதம் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவார். ஏன்னா அந்த வீட்டு கிரகமும் சரி சூரியனும் சரி பாக்கியஸ்தானத்தை வேற பார்க்குறாங்க. அப்போ அப்பா மூலியமாக ஒரு உதவி மேசராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் அவன் பாக்கியஸ்தானத்தை இந்த சூரியன் குரு பார்க்கும்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச நல்ல காரியங்களுக்கான பயனை இந்த மாதம் அனுபவிப்பீங்க. நல்ல காரியங்கள்லாம் என்ன, நீங்கள் ஒரு 10 பேருக்கு அன்னதானம் போட்டிருப்பீங்க, ஏன்னா ஒரு பிளட் டொனேட் பண்ணியிருப்பீங்க, அவர் எதிர்பாராமல் ஒரு உதவி செஞ்சுருக்கீங்கல்ல, அதுக்கான நல்ல விஷயங்களுக்கான கர்ம வினைகளை இப்போ அனுபவிப்பீங்க. அது ஒரு நல்ல விஷயங்களுக்கான ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா அது பாக்கியஸ்தானம். பாக்கியம்னா நீங்கள் செஞ்ச நல்ல காரியங்களுக்கான பலன் இப்போ கிடைக்கும். அதே மாதிரி 4ஆம் வீட்டில் புதன். 4ல் புதன் இருக்கலாமானா ஒரு வகையில் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர் உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான், 3ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். அவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கும் போது நெகட்டிவ் என்னங்கிற கடைசியாக சொல்றேன். பாசிட்டிவ் என்னன்னா இவர் நேரா 10ஆம் இடத்தை பாக்குறாரா, அப்ப புதன் வந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த கல்வி சார்ந்த தொழில் பண்றாங்கல்ல, கல்வி நிலையம் வச்சிருக்கிறவங்க, ஸ்டேஷனரி கடை வச்சிருக்கவங்க, இந்த மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கும். ஏன்னா புதன் தான் அந்த கிரகம். அவர் வந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது இப்போ கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து தொழில் பண்றவங்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருந்து புதன் வரும்போது படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல காலேஜ் சீட்டு கிடைக்கும், நல்ல ஸ்கூல்ல சேருவாங்க, நல்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு படிப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது 2 வருமானம் பார்ப்பீங்க. அதாவது ஒரு மெயின் பிஸ்னஸ் சைடு பிஸ்னஸ் இருக்கலாம், அது மாதிரி 2 வருமானம் பார்ப்பீங்க. அதில் இந்த கமிஷன் பேசிஸில் இருக்காங்கல்ல, ஏஜென்ட்னு சொல்றது, கமிஷன் பேசிஸில் தரகர் வேலைன்னு சொல்றாங்கல்ல, இவங்களுக்குலாம் ப்ளஸ் பாயிண்ட் இந்த மாதம் 4ஆம் இடத்துல புதன் இருக்கனால. இந்த டபுள் டாக்குமெண்ட் போட்டிருப்பாங்கல்ல, டபுள் டாக்குமெண்ட் போட்டு அதில் ஏதாவது இஷ்யூ ஆனது அதெல்லாம் வந்து இப்போ சரியாகும். 4ஆம் இடத்துக்கு புதன் வரும்போது அந்த இஷ்யூ கொடுத்து அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுவார். ஏன்னா வந்து டபுள் டாக்குமெண்ட் இதுக்கெல்லாம் அதிபதி புதன் தான். ஸோ அவர் வந்து 4ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சால்வ் ஆகும். அதே மாதிரி 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், அவரும் போய் 2ஆம் இடத்துல இருக்கிறாரா, அப்ப கணவன் மூலியமா மனைவிக்கு வருமானமோ இல்ல மனைவி மூலியமா கணவனுக்கு வருமானமோ வரும். ஏன்னா வந்து 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறார், 2ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். அப்ப இந்த மாசத்துல கணவன் மனைவியா இருந்தா அவங்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. இவ்வளவு நாள் கணவனுக்கு நல்ல வேலை இல்லை, ஒரு வேலையில பிரச்சனை இருந்துச்சு, வருமானம் இல்லை அப்படின்னா இப்ப நல்ல வருமானம் உண்டு. மனைவியா இருந்தா அதே தான். இதே மாதிரி மனைவிக்கு, ஏன்னா 7ஆம் இடம்க்கு கலத்திர ஸ்தானம். சரி, அடுத்து உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி குரு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு பேச்சு வீட்டுல சொல்லியிருப்பேன் 3ஆம் இடத்துல குரு வந்து என்னென்னலாம் கொடுக்க போறாரு, உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு. அதே மாதிரி 10ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா சனி, அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார். இது பேர் விரய சனின்னு சொல்றது, 7.5 சனி தான். ஆமா, விரய சனின்னா தேவையில்லாத மருத்துவ செலவோ நிறைய விரைய செலவோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு நடந்துகிட்டும் இருக்குது. பட் அது வந்து சுப விரயமா மாத்திக்கணும். ஒரு கல்யாணம் பண்றது, காது குத்து, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இது மாதிரியான சுப விஷயங்கள்ல பண்ணிட்டீங்கன்னா அந்த தேவையில்லாத மருத்துவ செலவை அவாய்ட் பண்ணிக்கலாம். பாதத்துல கொஞ்சம் பிரச்சனை வரும், கால் பாதத்துல. ஸோ அதுல கவனமா இருந்துக்கணும். 11ல ராகு இருக்கலாம், அற்புதமான விஷயம். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அற்புதமான விஷயம். என்ன அப்படின்னா 11ல ராகு வந்து லாபத்தை அதிகப்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு வந்து லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்துக்கு ராகு வரும்போது லாபத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். ஏன்னா ராகு வந்து விரிவுபடுத்தி கிரகம், பிரம்மாண்ட கிரகம். இப்ப அவர் 11ஆம் இடத்துக்கு வரும்போது லாபத்தை பெருக்கி விடுவாரு. அதாவது வேலையில தொழில் பண்ணும்போது தொழில் ஏதாவது லாபம் இல்லாம இருக்குன்னா லாபத்தை பெருக்கி விடுவார். நீங்க போட்டிருக்க முதலுக்கு ஏற்ற மாதிரி லாபத்தை பெருக்கி விடுவார். 5ல கேது இருக்கும் போது அழகான பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் மேரேஜ் ஆகிட்டு குழந்தை இல்லாம அவஸ்தப்பட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. சரி, இப்ப இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் இந்த மாசத்துல. நெகட்டிவ் என்ன அப்படின்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரா, 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது கண்ணுல இந்த மாதிரி நீர் வெடிறது, கண்ணுல ஏதாவது சின்னதா செவந்து போறது, கண்ணுல ஏதாவது பூச்சிப்பட்டு, ஸோ அதுல ஒரு 2 நாள் இச்சிங்கா இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். 3ஆம் இடத்துல சூரியன் குரு இருக்கும்போது இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு புதன் வர்றாரா, இவர் யார் உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி. 6ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துக்கு வரும்போது ஏதாவது இதயம் சம்பந்தப்பட்டது இல்லைன்னா சுகம் பாதிக்கும். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. சுகங்கள் பாதிக்கும். ஏன்னா 4ஆம் இடம் வந்து சுகஸ்தானம். 6ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துக்கு வரும்போது உங்க சுகங்களை கொஞ்சம் கெடுப்பார். அப்படின்னா ஒரு 2 நாள் வந்து உடம்பு சரியில்லாம 2 நாள் 3 நாள் பெட்டுக்கு போயிட்டு வர மாதிரி, இல்லை வந்து ஏதாவது ஒரு உடல் உபாதை பண்ணும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது வந்து நல்லா தான் இருப்பீங்க, ஆனால் ஒரு ஆக்டிவ் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமா இருக்கும், கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்துக்கும். 6ஆம் இடத்த உங்களுக்கு சனி பகவான் பார்க்குறாரு. இந்த சனி பயிற்சி ஆனதுல இருந்து இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்த பார்க்குறாரு. 6ஆம் இடம்ங்கிறது அடிவயிறு. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அடிவயிற்று பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உணவு பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்திக்கணும். அடிவயிற்று பகுதியில் ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா ஆரம்பத்திலே போயிட்டு இது என்னன்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்து அதை சரி பண்ணிக்கணும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டிங்கன்னா அது கொஞ்சம் பெரிய லெவலில் செலவில் விட்டுரும், அதுக்கு அவஸ்தப்படுறது அதிகமாக இருக்கும். ஸோ எதுவுமே ஆரம்பத்தில் பார்த்தது கொஞ்சம் பெஸ்ட் இல்லை. அதனால அடிவயிற்று பகுதி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது த்ரூ அவுட் இந்த 2 இயர்ஸ் சனி பயிற்சியில்.
ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்குது, நிறைய பாசிட்டிவ்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த பாசிட்டிவ் விஷயத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் இந்த மாதம். ஸோ நம்ம இந்த மாதம் 12 ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.